நோ டிசிப்ளின், கத்திட்டே இருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இதை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு இது பாக்குறப்ப எப்படி இருக்கு? ஏன்னா பிக் பாஸ் சொல்றதை கேட்கறது இல்ல, விஜய் சேதுபதி சொல்றதையும் கேட்கறது கிடையாது. கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, அது கேப்டனானும் தெரியல. தலை தலை அது வேற புது பேரு. அவர் வேணாம்னாலும் இவங்க தலை, ஆனா அவருக்கே ரூட் எடுத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் செய்யறது தலையை மட்டும்தான், யார் சொல்றதையும் கேட்கறது இல்ல, எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? வைப்லெட் சேம் பிளேட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக அதுதான். இப்போ நீங்கள் மற்ற 8 சீசன்ஸ், மற்ற 8 சீசனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் அடிச்சுப்பாங்க, அதுதான் கேம், அவங்களுக்குள்ள ட்ரிகராகி எல்லாமே. ஆனால் என்னென்னா அட் சம் பாயிண்ட் வந்து இது டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் பண்ணணும், இல்லை பிக் பாஸ் ஒன்று பேச ஆரம்பித்தா எல்லாரும் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். கமல்ஹாசன் சார் வந்தாலும் சரி, சிம்பு வந்தாலும் சரி, விஜய் சேதுபதி அவங்க வந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ வீக்கெண்டில் அவங்க உட்காந்து ரோஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிட்டு இனிமேல் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. இங்கே என்னன்னா விஜய் சேதுபதி ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, அப்போவே பாரு வந்து இப்படி பண்ணுறதாகட்டும், கமருதீன் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே, கமருதீன், பாரு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கலையெல்லாம் வெளியே வந்துட்டாரு, இருந்தாலும் கலை வந்து ஏன் பீப் பேசுறீங்க, இந்த மாதிரி சிரிக்கும்போது இப்போ என்ன பீப்புக்கு கலை நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி டக்கு நோஸ் அந்த மாதிரி நோஸ் கட்லாம் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவர் நோஸ் கட் எப்போ வந்துச்சுங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது ஃபுல்லா ட்ரோல் பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி, இவர் ஹோஸ்டா இருக்கிறது சும்மா இருக்கலாம், இதெல்லாம் கேட்டுட்டு போய் தான் அந்த வீக் செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி அவருமே ரொம்ப சைலண்டா, ரொம்ப லத்தாஜிக்கலாக தான் ஓகே நீங்க எதாவது பண்ணுங்கப்பா, என் வேலை, நான் வரேன், கேள்வி கேட்குறேன், கிளம்புறேன், அங்கே என்ன சொல்கிறாங்களோ இருப்பேன். பட் அவர் ஒரு சம் பாயிண்ட்ல அவருக்கும் ட்ரிகர் ஆகும்ல. என்னன்னா கண்டஸ்டன்ஸ் தாண்டி கண்டஸ்டன்ஸ் இப்போ விஜய் சேதுபதியை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆமா, விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, இப்போ பிக் பாஸே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.